தமிழ் கழுகு. கனிமவள கொள்ளையில அதிரடி காட்டுற கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பியை மாத்தணும்னு தென் மாவட்டத்தை சேர்ந்த 2 பெரிய தலைகள் கோட்டையில அழுத்தம் கொடுக்கறாங்களாம். கோவையில காவல் துணை ஆணையராக இருந்த டாக்டர் ஸ்டாலின் கடந்த ஜனவரியில கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பியா நியமிக்கப்பட்டார். மாவட்டத்துக்கு இவர் வந்ததுல இருந்து கிராம கண்காணிப்பு திட்டம்ங்கிற பேர்ல கிராமத்துக்கு ஒரு போலீஸ்காரரை நியமிக்கிறதுல இருந்து எஸ்ஐயா தேர்வாக மாணவர்களுக்கு இலவச பயிற்சிகளை கொடுக்கிற வரைக்கும் மக்கள் மத்தியில் பிரபலமாகி குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் மூலமா குற்றங்கள் குறைய ஆரம்பிக்க கனிமவள கொள்ளையை தடுக்கிறதுலையும் அதிரடி காட்ட துவங்கி இருக்கார். நெல்லை குமரியில இருந்து தொடர்ச்சியா கேரளாவுக்கு இரவு பகல்னு எல்லா நேரத்திலையும் கல் மணல் ஜல்லின்னு கனிம வளங்கள் குமரி மாவட்ட கேரளா எல்லை வழியா கடத்தப்படுறதாகவும் அதை தடுக்கணும்னு சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் மாவட்டத்துக்கு வந்த எஸ்பி டாக்டர் ஸ்டாலின் கேரளாவுக்கு பகல்ல கனிமங்களை கொண்டு போற லாரிகளுக்கு தடை விதிச்சு இரவு 10 மணிக்கு மேல தேவையான அனுமதியோட விதிகளுக்கு உட்பட்டு தான் லாரிகளை இயக்கணும்னு உத்தரவு போட இது குமரி நெல்லையில இருக்கிற ஆளும் கட்சி பெரும்புள்ளிகளுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கான். தேர்தல் நேரத்துல கல்லா கட்ட விடாம தடுக்கிறாரேன்னு 2 அதிகாரமிக்க நபர்கள் குமரி எஸ்பியை மாத்துறதுக்கு கோட்டையில அழுத்தம் கொடுக்கறாங்களா. எஸ்பியை மாத்தலன்னா தென் மாவட்ட தேர்தல் செலவுகளுக்கு எங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு செக் வைக்கிறாங்களாம். நியூஸ் தமிழ் கழுகு.